பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு பிக் பாஸ் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்திருந்தார். அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்த கட்டத்துக்காக கேமை ஒழுங்கா விளையாடுங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருந்தார். அது சொன்னதுக்கு அப்புறம் வேற மாதிரி சில பிளானிங்லாம் நடந்துட்டு இருந்தது. அந்த பிளானிங்கை பத்தியும் பார்க்க போறோம். அடுத்து நம்ம அக்கா இருக்காங்கல்ல, இன்னைக்கு 3 ப்ரோமோலையும் வரல. ஸோ அடுத்து என்ன பண்றது, இவனுங்கன்னா செலிப்ரேட் பண்றானுங்க அப்படின்ற மாதிரி நேத்து அவங்கள வந்து ஒழுங்கா கவனிச்சிக்கலன்ற மாதிரி திரும்ப ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. எதுக்குமா நீ அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆயிரு, திரும்ப திரும்ப பேசி அவங்களே அவங்களோட நேம டேமேஜ் பண்ணிக்கிறாங்கன்றத நான் பாக்குறேன். அப்படி என்ன ஆச்சு எல்லாத்தையும் டீட்டெயிலா பாத்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் வாட்ச்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் தயவு செய்து லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா இந்த டாஸ்க்கை ஜெயிச்சு வந்தாங்க. 500 பாயிண்ட் தானே பிக் பாஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ இப்போ வந்து எல்லாரும் வந்து லிவிங் ஏரியால வெயிட் பண்றாங்க. என்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்க, என்ன அது, நான் தான் கூப்பிடவே இல்லையன்ற மாதிரி அசிங்கப்படுத்திட்டாரு ஃபர்ஸ்ட். சரி உட்காந்துட்டு இருந்தீங்க, அதுக்கு ஏதாவது பண்ணுவோம். நேத்து நைட்டு நீங்க பண்ண விஷயத்துக்கு எனக்கு ரொம்ப மன வருத்தமா கஷ்டமா இருந்துச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு டாஸ்க்ல நீங்க பயங்கரமா இறங்கி விளையாடின உங்களோட கேம் ஸ்பிரிட்டை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். அதனால உங்களுக்கு ஒரு பரிசு அளிக்கலாம்னு விரும்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டாருக்கு 500ல இருந்து 1000 பாயிண்டா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கொடுத்துட்டு இருக்கார். நேத்து அந்த டீமுக்கு 1000 பாயிண்ட், இன்னைக்கு உங்களுக்கு 1000 பாயிண்ட். சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் 1000 பாயிண்ட் கொடுக்கறது அந்த லாக்கர் ரூம்ல நீங்க ஒரே மாதிரி விளையாடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. லாக்கர் ரூம்ல ஃபேரா விளையாடணுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். இது வந்து ஒரு இன்புட் மாதிரி பிக் பாஸ் வீட்டாருக்கு. இன்னொரு பக்கம் கனி, ஓகே பிக் பாஸ் சொல்றாரு, இதுல என்னத்த பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கனி அன்கோ நம்ம தனியா ரூம்ல போய் டிஸ்கஸ் பண்ணிப்போன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் போறாங்க. அதுல குறிப்பா திவாகர் அடுத்த வாரம் மாத்தி விட்டுறணும், இந்த டாஸ்க் தோத்ததே திவாகரும் ஒரு விதமான காரணம் தான் அப்படின்ற மாதிரி அங்க ஃபீல் பண்றாங்க போல. அதனால என்ன பண்ணுவோம், ஸ்வாப்பிங்ல இங்கிருந்து திவாகரை தூக்கி அந்த பக்கம் கடாசி விட்டுருவோம், தூக்கி சேஞ்ச் பண்ணி விட்டுருவோம் திவாகரை அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி சொல்றாரு சபரி. ஸோ அவர் எதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டாரு. இல்ல எதுக்கும் போறதுக்கு சரிப்பட்டு இல்ல அந்த வீட்டுக்கு போறதுக்கு சரிப்பட்டு வருவாரு. அடுத்த வாரம் பார்த்து செஞ்சு விடலாம் போது உடனே ரம்யா வர, ஆமா மொத்தமா ஓட்டு போட்டு அவர் வெளியே அமுச்சு விட்டுறலாம், விக்ரம் பண்ணிட்டானா இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும். ஆக மொத்தத்துல நீங்களே ஒரு குடும்பமா இந்த சூப்பர் டீலக்ஸ்ல போய் உட்காந்துக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு 6 பேர் அப்படியே ஆளுமை ஆட்டத்தை ஆடலான்னு பிளான் பண்றீங்க. நல்லா இருக்குடா, சூப்பரா பண்றீங்க பா, சூப்பரா பண்றீங்கன்ற மாதிரி தான் இருந்தது. இன்னொரு பக்கம் திவாகர் வந்து கலை கிட்ட திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா. எப்பா இந்த திவாகரும் பார்வதியும் மைக்ல வந்தாவே காண்டாவது இப்பெல்லாம். ஏன்னா பேசின விஷயத்தையே திரும்ப திரும்பன்ற மாதிரி காலைல 6 மணி ஆச்சுன்ற மாதிரி ஆன் பண்ணிடுறாங்க ரேடியோவை. ஏன்டா எங்க காது வலிக்காதாடா, இதை பத்தி யோசிங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. உள்ள போயிட்டு ஒரு டீம் பிளே குரூப் டிஸ்கஷன் நடக்குது. குரூப் டிஸ்கஷன்ல வந்து ஒவ்வொருத்தரோட பாயிண்ட்டை சொல்லுங்க, யார் யார் என்னென்னலாம் பண்ணலாம் நம்ம டிஸ்கஷன் வந்து கெமி தான் அழகான ஒரு பாயிண்ட். ஒரு பக்கம் சுபிக்ஷாக்கு சூப்பர் டெலிக்ஸ் ஒரு சாஃப்ட் கார்னர் வருது, வியானாக்கு வரல. ஆனா விக்ரமுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வருது. ஏன்னா நேத்து அவங்களாம் கமருதீன் கூட சாஃப்ட் கார்னர் வருது. ஏன்னா நேத்து அவங்களுக்கு கொடுத்தாங்களே, நம்ம ஏதாவது கொடுக்கணும்ன்ற மாதிரி அந்த ரீதியில யோசிக்கிறாங்க. அப்ப வியானா வந்து சொல்லிட்டாங்க, அது வந்து அவங்க தப்பு பண்ணி தான் நமக்கு டாஸ்க் வந்தது. என்ன பாயிண்ட், நேத்து அவங்க டாஸ்க் 1000 ரூபாய்க்குள்ள எடுத்துருக்கணும், அதை அவங்க எடுக்காம தான் நம்ம கையில டாஸ்க் வந்துச்சு, அதை நம்ம பிளே பண்ணிருக்கோம். ஸோ அந்த ரீதியில அவங்க கொடுத்ததால வரல, அவங்க தப்பு பண்ணாதான் நம்ம வந்துச்சு, நம்ம கேமை புரிஞ்சிருக்கோம், இதுதான் கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. விக்ரம் என்ன சொல்றாரு, அதுல 2-3 ஆப்ஷன் இருக்கும்போது இல்ல நம்ம எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து அள்ளி போட்டுடலாம், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கொடுக்கலாம், இல்ல பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மட்டும் எடுக்கலான்ற மாதிரி விக்ரம். அடுத்து பார்வதி வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் சொன்னேன்ல நான் என்ன பண்ணும், அதிகமா எடுத்துன்னு வந்துட்டு அவங்க கிட்ட கேம் பிளே கொடுத்து இது பண்ணலாம், இல்லைன்னா இதை கம்மி பண்ணி கொடுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க டைம்ல கெமி பேசலாங்க பாருங்க, அது ரெடியா இருந்துச்சு, சூப்பரா இருந்தது. எப்பா நான் விட்டு கொடுக்குற மைண்ட் செட்லேயே இல்லை. பிக் பாஸ் நம்ம கிட்ட என்ன சொன்னாரு, ஸோ நேத்து நம்ம ஒழுங்கா பண்ணல, இன்னைக்கு நம்ம உசுரை கொடுத்து கேமை விளையாடி இருக்கோம், நம்மளோட முழு முயற்சியை போட்டு கேமை விளையாடி இருக்கோம், அதுக்கான ரிவார்டு தான் அந்த 500ல இருந்து 1000 ரூபாய் மாத்திருக்காரு. அதை தாண்டி நீங்க அடுத்து ஒழுங்கா பண்ணுவீங்கன்னு பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. அப்போ இதெல்லாம் நான் விட்டு கொடுக்குற மனப்பான்மையே இல்லை, நமக்கான கேம், அதை எப்படி விளையாடணுமோ என்ன மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணலாமோ அதை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நான் இருக்கேன்ற மாதிரி கெமி ஆணித்தனமா அந்த இடத்துல சொல்லியாச்சு. அடுத்து இவங்களோட பிளானிங் என்ன பண்றாரு, விக்கல்ஸ் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஒன்னு நம்மளுடைய லேபிள் மட்டும் எடுப்போம் போயிட்டு 9 செகண்ட்ல, இல்ல 3 பேர் போறோமா, அந்த 3 பேருமே 300 பிரிச்சுப்போம். 300 ரூபாய்க்கு எடுத்தியானா அவ்வளவுதான், 300 ரூபாய் எடுத்தியா அவ்வளவுதான், அதுக்கு மேல எடுக்கக்கூடாது அப்படின்றதான். ஸோ லக்ஸுரி பக்கமே போக வேண்டாம், எடுக்கவே வேண்டாம், நமக்கானது மட்டும் எடுத்துட்டு வரலான்ற மாதிரி ஆளுக்கு 350 ரூபாய் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டீம் பிரிச்சிருக்காங்க. அதுல குறிப்பா வியானா, சுபிக்ஷா மற்றும் அரோரா இந்த 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்றது பார்க்க முடிஞ்சு. இன்னொரு பக்கம் துஷாரு நான் கேம்ல தோத்ததுக்கான ஒரு மன்னிப்புமே கேட்டாரு. ஐ எம் ரியலி சாரி கைஸ் அப்படின்ற மாதிரி அவர் அட்ரஸ் பண்ணி அது மன்னிப்பு கேட்டு டீமும் அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கின விதம் சூப்பரா இருந்துச்சு, பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இப்ப என்ன இது சொன்ன உடனே ஒரு மேடம் வந்து உறுத்தி இருக்கும்ல, ஃபீல் பண்ணிருப்பாங்களே, அந்த மேடம் யாரா இருக்கும் சொல்லுங்க, நம்ம பார்வதி அக்கா தான்.
அந்த பையன் அழகா வந்து கம்போஸா வந்து சில விஷயங்களை சொல்லி அழகா அட்ரஸ் பண்ணிட்டு போயிட்டான். இப்ப என்ன பண்றாங்க, இங்க ஒரு டிஸ்கஷன் எடுத்து டீம்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சாச்சு. வெளியே வந்தோடனே பார்வதி என்ன பண்றாங்க, நேரா இவங்க கிட்ட வியானா கிட்ட போறாங்க. இப்போ அந்த ரெஸ்பான்ஸ் ஒரு பக்கம் துஷார் வந்தப்போ கிடைச்ச ஒரு ரெஸ்பான்ஸ் நான் வரும்போது எனக்கு கிடைக்கல, என்ன மட்டும் ஏன் இப்பெல்லாம் பண்றாங்க, துஷாரை மட்டும் எல்லாருமே அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிட்டு இந்த மாதிரி நடக்குது, எனக்கு அது மிஸ் ஆகுதுன்னு கேட்கும்போது வியானா ஓப்பனா சொல்லிச்சு, நீத்து நீங்க வரும்போதே செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தீங்க டாஸ்க்கு தோத்துட்டு, அந்த மைண்ட் செட்ல வரும்போது எல்லாருக்கும் என்ன தோணும், அப்ப நீங்க என்ன மாதிரி வரும்போது தோத்துருக்குன்ற வருத்தம் இருக்க தானே செய்யும். அந்த ஒரு எந்த விதமே உங்ககிட்ட இல்லைன்ற காண்டில் தான் அவங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னு. இதுல பார்வதி எப்படி அழகா பிளேட் திருப்புறாங்கன்றது மட்டும் பாருங்க. அந்த ஒரு கான்ல இருந்தாங்க. இதுல சில பேர் கம்பாரிசன் பண்ணது எனக்கு பிடிக்கல, அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு, அதனால தான் திரும்ப என்னோட வெளிப்பாடா சிரிச்சுட்டே இருந்தேன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நீங்க அப்படி வரும்போது பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதே மாதிரி எல்லாருமே இருந்தா பிரச்சனை இல்லை, இன்னைக்கு எப்படி துஷார் வந்து பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் என்கரேஜ் பண்ணா ஓகே தான்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. சரி அங்க முடிஞ்சா, சரி அங்க முடிஞ்சவன விட்டுருக்கணுமா, அடுத்து அதே டைலாக் எடுத்துன்னு வந்து துஷார் கிட்ட போறாங்க. துஷாரா அதான் சொல்றான், நீங்க வரும்போது சிரிச்சுட்டு வந்திருக்கணும், அதெல்லாம் வந்தது தப்பா இருக்கு, இதெல்லாம் இதுவா இருக்குன்ற மாதிரி துஷாரும் வியானா என்ன பாயிண்ட சொன்னாங்களோ அதே பாயிண்ட தான் அந்த இடத்துல துஷாருமே சொல்றான். ஓகே, இது சரி இங்கதான் முடிஞ்சு அப்படின்னு விட்டா திரும்ப இதே பாயிண்ட் எடுத்துட்டு போய் சுபிக்ஷா கிட்ட சொல்றேன், ஏமா உனக்கு வேற வேலையே இல்லாமா எந்தெந்த இடத்துலயே போயிட்டு இப்ப எதுக்கு இதை ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்றதான் எனக்கு கேள்வியா இருந்தது. சுபிக்ஷாவும் என்ன வியானா சொல்லிச்சோ அதே தான் சொல்றாங்க, நீங்க பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது, அந்த மாதிரி பேசினது எனக்கு எப்படி கம்பேர் பண்ண முடியும், கம்பேர் பண்ணா இதெல்லாம் பண்ண முடியுமான்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஓகே, அதுல எனக்கு என்னன்னா இப்போ வந்து கெமி பயங்கரமா பண்ணிட்டா, இது சொல்றாங்கல்ல, என்கரேஜ் பண்ணல கொஞ்சம் வரவேற்கல அப்படின்னு சொல்றாங்கல்ல பார்வதி. இதே பார்வதி கெமி நல்லா பண்ணப்போ போய் வெல்கம் பண்ண வேண்டியதானே, வரவேற்க வேண்டியதானே. நீங்க ஒரு விஷயத்தை கேட்கறீங்களாங்க, நான் என்ன கேட்கறேன், நீங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறீங்க, உங்களுக்கு அப்படி நடக்க கூடாதுன்னா அதை நீங்க முதல்ல பண்ணணும், நீங்க அடுத்து உங்களுக்கு பண்ண மாட்டீங்களா, ஆனா மத்தவங்க உங்களுக்கு பண்ணணும்னு எதிர்பார்க்கறதே தப்புன்றேன். சோ ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன வேணுமோ நீ அதை அடுத்து உனக்கு பண்ணு, அதுக்கப்புறம் அது உனக்கு தானா திரும்ப வரும். நீ பண்ண மாட்ட, ஆனா எனக்கு எல்லாம் வரணும்ன்ற போது இல்ல. இந்த வீட்டுல நீ சொல்றிய 6ஆம் கிளாஸ், எப்படி 6ஆம் கிளாஸ்னு ஒருத்தர் இருக்கார்ல, 6ஆம் கிளாஸ் கூட டாஸ்க் தோத்தா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியுது. ஓகே, நீங்க ஒரு டாஸ்க் தோத்துட்டு உங்களுக்கு ஹேண்டில் பண்றது கூட தெரியல, அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க பாத்துங்க மகளே. அந்த பையன் தோத்தான், ஆனா அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணான், ஒட்டுமொத்தமா இருக்கும்போது சாரி கேட்டானே, நீங்க தெனாவட்டா இது பண்ணிக்கிட்டு இதெல்லாம் சுத்திட்டு இருந்தா இப்படிதான் நடக்கும். ஸோ நீங்க என்ன பண்றீங்களோ நீங்க சொல்றதுதான், நீங்க என்ன பண்றீங்களோ அது வரும், வினை விதித்தவன் வினை இருப்பான், நீங்க அதை விதிச்சீங்கன்னா அதுதான் உங்களுக்கு திரும்ப வரும் அப்படின்றதான். ஸோ நீங்க மற்றவங்க கிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கும் போது நீங்க அந்த ரீதியில் நீங்க என்ன சொல்றீங்களோ எதிர்பார்க்குறீங்களோ அதை பண்ணுங்க, அதுக்கப்புறம் தானா எல்லாம் கிடைக்கும்ன்றதான் பாக்குறேன். இன்னொரு பக்கம் ஏன்னா எல்லாருக்கும் வந்து பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் பண்ணிட்டாங்களா, இல்ல ரெண்டாவது பார்வதி அந்த டீமு கூட செலக்ட் பண்ணல பாருங்க, அந்த 3 பேரு உள்ள அனுப்புறதுலயே செலக்ட் பண்ணல, அந்த ஒரு காண்டுமே அவங்களுக்கு இருக்கு. எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னா நீங்க நடந்துக்கிற பிஹேவியர் அப்படி இருக்கு, அதனால அப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் மக்களே.